ஹாய், இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கிளாஸ் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னோட டைப்ஸு என்னென்ன இருக்குது, அதில் ஸ்கின்னோட டைப்ஸை வந்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகராக இருக்கனால நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு ஈவினிங்கும் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க ஸ்கின்னோட டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ச். ஓகே, ஸோ ஸ்கின்னோட டைப்ஸு எவ்வளோ இருக்குடா? இவ்வளோதான், 5. ஸோ ஸ்கின்னோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 5 சொல்லியிருக்கோம். ஒன் இஸ் நார்மல். ஸோ உங்களுக்கு கிளியராக போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் இஸ் நார்மல், நெக்ஸ்ட் வந்து ட்ரை, தேர்ட் ஒன் வந்து ஆயிலி, காம்பினேஷன். ஸோ ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் நம்ம சொல்லியிருக்கோம். சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன்னா வந்துட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் சென்டர் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னும் ஒரு டைப்ஸு அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கின் டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் கன்சல்டேஷன், நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்கின் டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் ஸ்கின் டைப்பு இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நார்மலாக இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே சமநிலையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம ஒரு நார்மல் ஸ்கின் டைப்பை சொல்லணும் அப்படின்னா இங்கே ஸ்கின் டோன் வந்துட்டு ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈவன் ஸ்கின் டோன். ஓகே, ஸ்கின் டோன் ஈவனாக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. போர்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஈவனாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? போஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈவனாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை பார்த்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே மாய்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து பிக்மெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இருக்காது. பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்காது. ஓகேங்களா? ஒரு கலர் ரேடியன்ட், நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்களோ அந்த கலர் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்கின் டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ் ஈவனாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். அப்படி ஈவன் ஸ்கின் டோன்னா என்ன மேம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னு வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பார்க்குறீங்களோ அதே தான் உங்கள் ஸ்கின் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு பிக்மெண்டடாக இருக்குது ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முஷ்டாக் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக இருக்கும், சின் போர்ஷன் டார்க்காக இருக்கும், மவுத்தில் இங்கே டார்க்காக இருக்கும், இந்த இடத்துல டார்க்கு, கன்னத்தில் பர்டிகுலர் ஏரியாவில் ஃபோர்ஹெட்டில் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிக்மெண்டட் ஸ்கின் டைம் சொல்கிறோம் இல்லைங்களா? ப்ராப்ளமெட்டிக் ஸ்கின்னு சொல்லுவோம். இப்போது ப்ராப்ளம்லாம் இல்லை, டார்க் சர்க்கிள் இல்லை, ப்ளஃபியாக இல்லை, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கின்னு பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு டல் இது இல்லை, ரிங்கிள்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 10 வயசு குழந்தைக்கு எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கோ அந்த மாதிரியே ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், பிம்பிள்ஸ் இல்லாமல், ஆக்னி இல்லாமல், ஓகேங்களா, ப்ராப்ளம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு ஸ்கின்னு நல்லாவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அதுதான் நார்மல் ஸ்கின் டைப்பு. ஓகேங்களா? இதை நீங்கள் தமிழாக்கமாக இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷில் சொல்லும்போது ஈவன் ஸ்கின் டோனு. ஏன்னா இங்கே டோனுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கலர்னு சொல்லியிருக்கோம். கலரை வந்துட்டு நம்ம இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? பிக்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டோனுங்கிறது ஃபேரு, மீடியம், இந்த மாதிரி ஒரு கலரோட நேம்ஸை வந்துட்டு நம்ம டோன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டோனை நம்ம இங்கே எப்படி சொல்கிறோம்? பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஈவன் டோன் அப்படின்னா ஸ்கின்னு ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கின்னோட கலரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். தென் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? போஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த போஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இங்கே நம்ம தண்ணி, ஆயில் இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்கின்னுக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்கோம்? தண்ணியும் தேவை, ஆயிலும் தேவை. சரிங்களா? அப்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஒருவேளை ட்ரையில் உங்களுக்கு தண்ணியும் இருக்காது, ஆயிலும் இருக்காது,
நான் அப்படியே சொல்லிட்டேன், நிலத்துக்கு ஈக்குவலாக உங்கள் ஸ்கின்னை கம்பேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஸ்கின்னும் நிலமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எங்களோட அகாடமியில் ஸ்கின்னை வந்து நாங்கள் எதுக்கு ஈக்குவலாக சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு ஈக்குவலாக சொல்லுவோம். ஒரு வறண்ட காட்டில் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சலை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் வறண்டு போயிடும், வெயில் கிடைக்கும், ஆனால் அந்த மாய்ஸ்டர் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டைப்பை நம்ம எப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ